ரதிய காடுப்படியில் இன்றைக்கி அக்கா மார்னிங் டிஃபனு சண்டே ஸ்பெஷல் இட்லி கிராமத்து கறி குழம்பு. இது அக்கா மிக்சியில் அரைச்ச மாவு தான். அக்கா வந்து இது எப்படி குவான்டிட்டிலாம் என்ன அளவு பண்ணும், அவுள் கிடையாது, ஜவ்வரிசி கிடையாது, எதுவுமே போடாமல் வெறும் உளுந்து வெந்தயம் அரிசி எவ்வளோ குவான்டிட்டி போடணும் அக்கா வீடியோவில் போடுறேன். மிக்சியில் அரைச்சது தான் பஞ்சு போல் இட்லி வரும் அக்கா வீட்டில். இப்போது 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் இட்லி சட்டியில். மார்னிங் டீ குடித்தாச்சு. இப்போ வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அக்கா இப்படி தான் டீஸ்பூன்லேயே தடவி இட்லி ஊற்றிடுவேன். ரொம்ப டேஸ்டியாக வரும். மிக்சிலே அரைச்சி நம்ம என்ன ஒரு 20 மினிட்டில் அரைச்சிடலாம். 1 கிலோ அரிசி அக்கா போட்டிருக்கிறேன், 20 மினிட்டில் அரைச்சிடலாம். இது 1 கிலோ அரிசி ஒரு 5 டேஸ் அக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். வெளியே மாவு எடுத்து தனியாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு கிண்ணத்தில் தனியாக எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக வெளியே தூக்கி வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ எல்லா தட்டுலேயும் நம்ம ஊற்றிடுவோம். 3 தட்டு வச்சுருக்கிறேன் அக்கா. இப்போ எல்லா தட்டுலேயும் ஊற்றியாச்சு. மூடிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் கறி குழம்பு ரெடி பண்ணிடுவேன். எல்லாமே கறி குழம்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெடியாக. நம்ம குழம்பு வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ இட்லி ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வேகிறதுக்குள்ள அக்கா கறி குழம்பு குக்கரில் கூட்டி வச்சுருவேன். இந்த கிராமத்து கறி குழம்பு ஏற்கனவே அக்கா வீடியோ ரதிய காடுப்படியில் வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதுதான் வீக்லி வாரம் செய்ய சொல்லுவாங்க. வித்தியாசமாக செஞ்சாலாச்சும் உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து அதே கறி குழம்பு தான் செய்கிறேன். அதனால் உங்களுக்கு காமிக்கலை. நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டுட்டேன். இப்போ வந்து அந்த கறி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி சிம்மிலே அழகாக வெந்துட்டுருக்கோம். நீங்களும் மிக்சியில் அரைச்சி ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து ஜாபுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக மிக்சியில் அரைச்சாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வேலை முடியும். ரொம்ப சாஃப்டாக இட்லியே அக்கா வந்து அளவு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இப்போ இட்லி வேகட்டும். அதான் இட்லி ஆயிடுச்சு. அதே காலத்தில் மிக்சியில் அரைச்ச மாவில் இட்லி ரெடி, சாஃப்டாக கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதான். நல்லாவே ரெடி ஆயிடுச்சு கறி குழம்பு. அவ்வளோதான். இப்போது இட்லி சாப்பிட்லாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியான கறி குழம்பு, கிராமத்து கறி குழம்பு கிரேவியோட இன்றைக்கி இட்லி மார்னிங்கு டிஃபன். இன்றைக்கி அக்கா வீட்டில் இதுதான் சண்டே ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.